வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி சமையலில் நம்ம பார்க்க போகிறது செட்டிநாடு வெள்ளைப்பணியாரம். வெள்ளைப்பணியாரம் அரைக்காப்படி எடுத்திருக்கேன். அரிசி பச்சரிசி அரைக்காப்படினா முழுசு எடுக்கக்கூடாது, தலையை தட்டி எடுக்கணும். அதுக்கு மேலே உளுந்து எப்படி வைக்கிறேன்னு பாருங்கள். இதுக்கு மேலே வைக்கிறது தான் உளுந்து. தனியாக அளவு கிடையாது, மெஷர்மெண்ட் கிடையாது. தலையை தட்டிட்டு இதுதான் அளவு உளுந்து. இது 2 தடவை நல்லா அலசிட்டு நல்லா ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு நமக்கு 2 மணி நேரம் நல்லா ஊறிடணும். ஊறிட்டு நல்லா ஒரு ரெஸ்ட் டைம் வந்துட்டு மாவு அரைச்ச பிறகு ரெஸ்ட் டைம் ஒரு 1/2 hour. நம்ம கல் ஆட்டினோம்னாலும் ஓகே, கிரைண்டரில் ஆட்டினாலும் ஓகே, மிக்சியில் ஆட்டினாலும் சரி 1/2 hour ரெஸ்ட் டைம் கொடுத்துடணும். இப்போ மிக்சியில் கிரைண்டரில் ஆட்டினோம்னா அந்த மாவுக்குள்ளே கொஞ்சம் சூடு இருக்கும். அந்த சூடு தணிகிறதுக்காக ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி அதில் இறக்கி வச்சிடணும். அந்த சூடு போகிறதுக்காக கொஞ்சம் கூலிங் ஆகணும். அதுக்கப்புறம் நீங்கள் பனியாரம் ஊற்றினோம்னா உங்களுக்கு நல்லா பொசுன்னு நல்லா வரும். இப்போ நான் 2 மணி நேரம் தண்ணி ஊற்றி ஊற வைக்கிறேன். ஊற வச்சுட்டு உங்களுக்கு மாவு அரைச்சிட்டு எப்படி இருக்குதுன்னு நான் காமிக்கிறேன். வெள்ளைப்பணியாரம் ஈஸியாக செய்யக்கூடியது. எந்த ஒரு விசேஷம்னாலும் இந்த வெள்ளைப்பணியாரம் இல்லாமல் இருக்காது. வெள்ளைப்பணியாரம், பாசிப்பருப்பு பணியாரம், கவுனி அரிசி, இந்த 3 ஐட்டம் இலையில் இல்லாமல் இருக்கவே இருக்காது. ஈஸியாக செய்யக்கூடியது, உடனே செய்யக்கூடியது. இதுக்கு சைடிஷாக வந்துட்டு தக்காளி சட்னி நல்லாயிருக்கும் காம்பினேஷன். இது நல்லா ஊறின பிறகு நல்லா மாவு அரைச்சி ரெஸ்ட் டைம் ஒரு 1/2 hour அதை சூடு போகிறதுக்காக 1/2 hour ரெஸ்ட் டைம் வச்சுட்டு நீங்கள் அந்த ஒரு பணியாரமாக தான் ஊற்றணும். ஊற்றி நம்ம பொசுன்னு எடுத்தோம்னா நல்லா வரும். உங்களுக்கு அது எப்படி செய்யலான்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ 2 மணி நேரம் ஊறிச்சு மாவு அரைச்சிட்டு நான் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு காமிக்கிறேன். வெள்ளைப்பணியாரம் மாவு அரைச்சி இந்த தோசை மாவு பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சுக்கிறணும். இது இப்போ தான் அரைச்சிருக்கேன். ஒரு ரெஸ்ட் டைம் வந்துட்டு ஒரு 1/2 hour ரெஸ்ட் டைம் கொடுத்துடலாம். ரெஸ்ட் டைம் கொடுத்துட்டு அப்புறம் நம்ம வெள்ளைப்பணியாரம் எப்படி சுடலாம்னு நம்ம பார்க்கலாம். அதுக்கடையில் இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு சட்னி வைக்கணும். தக்காளி சட்னி, தக்காளி வெங்காயம் போட்டு வைக்கணும். அது எப்படி பண்ணலாம்னு உங்களுக்கு காமிக்கிறேன். அதுக்கு தேவையானது தக்காளி, வெங்காயம். ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன். 3 பல் வெள்ளைப்பூடு, கருவேப்பிலை, தக்காளி 2 தக்காளி, சின்ன தக்காளியை 2 தக்காளி ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஜூஸ் எடுத்து வச்சுட்டு நம்ம இதை வதக்கிட்டு நம்ம இதை போட்டு சின்ன ஸ்பூன் மிளகாப்பொடி, உப்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டேன். பாத்திரம் வச்சுருக்கேன். 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றினா போதும். எண்ணெய் சூடேறட்டும். எண்ணெய் சூடேறிடுச்சு. கடுகு பருப்பு போடுறோம். கடுகு பருப்பு போட்டு வெடிச்ச உடனே நம்ம நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயம், வெள்ளைப்பூடு, கருவேப்பிலை கொஞ்சம் தள்ளியாக நின்றுக்கங்க, வெடிக்கும். வதங்கட்டு நல்லா. உப்பு சட்னிக்கு அளவாக இதிலே நான் போட்டுருவேன். வேறு உப்பு நான் போடலை. நல்லா வதங்கட்டும். நல்லா லைட் ப்ரௌன் வரையில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஜூஸ், தக்காளி ஜூஸ் நல்லா வதங்குது. லைட்டாக மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். போட்டு சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் சின்ன ஸ்பூனில் போட்டால் போதும். ரொம்ப உரப்பாக வேண்டாம். 2 வதங்கினோன்னு நம்ம எடுத்து வச்சுருக்கிற தக்காளி ஜூஸை ஊற்றிடணும். ஊற்றி வேறு தண்ணி எதுவுமே ஊற்ற தேவையில்லை. இதிலே ட்ரை ஆகிக்கிறோம். இது ட்ரை ஆகினோன்னா அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்தோன்னா நம்ம யூஸ் பண்ணிக்கிற வேண்டியதான்.
நம்ம தக்காளி அந்த ஜூஸ் எடுத்து வச்சுருக்கிற அந்த கப்பில் உள்ள கழுவி ஊற்றுற தண்ணி மட்டும் நான் ஊற்றிக்கிடலாம். நல்லா கொதித்து வேகுது. நான் வேறு எக்ஸ்ட்ரா தண்ணி ஒன்றும் ஊற்ற கிடையாது, அதில் இருக்கிற தண்ணி தான். செட்டிநாடு சைடில் வெள்ளை பணியாரம் தக்காளி சட்னி ஃபேமஸ். நான் எப்படி திக்கானோன்னா எண்ணெய் பிரிஞ்சோன்னு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ரெடி ஆயிடுச்சு. சிம்பிளாக செய்யக்கூடியது. 2 தக்காளி வெங்காயம் கொதிச்சா போதும், ரொம்ப தண்ணியெல்லாம் ஊற்ற வேண்டாம். எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துடுச்சு பாருங்கள். அவ்வளோதான். நான் சட்னி இறக்கிடுறேன். ரெஸ்ட் டைம் 1/2 hour ரெஸ்ட் டைம் முடிஞ்சிருச்சு. நான் பணியாரத்துக்கு வந்து இரும்பு சட்டி எண்ணெய் ஊற்றிருக்கேன். சூடேறட்டும். சூடேறினா நான் பனியாரம் ஊற்றுறேன், நான் காமிக்கிறேன். சூடேறிடுச்சு. பனியாரம் ஊற்ற போகிறோம். பார்த்து எண்ணெய் தெரிக்காமல் ஊற்றிடுங்க. ஊற்றினோன்னா எந்திரிச்சு வரும். பொங்கி வந்துடுச்சு பார்த்தீங்களா? இப்படியே உப்பி வரணும். காய் மூடியாக உப்பி வரணும். இதுதான் கரெக்டான பக்குவம். செவக்க விடக்கூடாது. ஏன்னா இப்போ இது சாஃப்டாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வெந்தயம்லாம் ஒவ்வொருத்தவங்க போடுவாங்க. வெந்தயமெல்லாம் போட்டோம்னா செவந்துடும். அது வெள்ளை பணியாரமே கிடையாது. செட்டிநாடு சைடில் வந்துட்டு பச்சரிசி தடையை தட்டிட்டு அதுக்கு மேலே வைக்கிற உளுந்து தான் கரெக்டான அளவு. வேறு நான் எக்ஸ்ட்ரா ஒன்றும் நம்ம சேர்க்க தேவையில்லை. இப்படி வருது பாருங்க. அப்படியே திருப்பி போட்டுற வேண்டியதான். ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது. நான் எண்ணெய் சூடேறிச்சு அப்படின்னு சொன்னேன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிறணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு தான் நம்ம பனியாரம் ஊற்றணும், இல்லைன்னா செவந்துடும். சட்டி சூடேறிச்சு அப்படின்னு சொன்னால் சுருண்டுக்கிறோம். அதுதான் மெயின் ரீசனே. செவக்கிறது ஒரு சைடாக இருக்கட்டும், அப்படியே சுருண்டுக்கிறோம் அதிகமாக சூடேறிச்சுன்னா. அதனால் நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு சூடேறினோன்னு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அழகாக உப்பி வருது பாருங்கள். இப்படி தான் இருக்கணும் வெள்ளை பணியாரம். எடுத்தோன்னா நான் டிஸ்பிளேயில் உங்களுக்கு காமிக்கிறேன். சூப்பர்வான வெள்ளை பணியாரம் ரெடி ஆகிடுச்சு. வெள்ளை பணியாரம் எப்படி இப்படி ஆட்டோம்னா ஆடணும். இப்போ பிச்சு பார்த்தோம்னா உங்களுக்கு தாய் மூடியாக தனித்தனியாக இருக்கும். உள்ள மாவு இருக்காது, எதுவுமே இருக்காது. இது உடனே செய்கிறது தான். எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள். மாவில் தாய் மூடியாக தனித்தனியாக பஞ்சு மாதிரி இருக்குது. அதுக்கு காம்பினேஷனாக இது தக்காளி சட்னி சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிலிருந்து விடைபெறும் லக்ஷ்மணன்.